தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு யார்? உங்களுடைய வாழ்க்கையில இயேசு யாராக இருக்கிறார்? உங்களுக்கு இயேசு யார்? எனக்கு இயேசு யார்? இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சுவிசேஷ புஸ்தகம் 4, மத்தேயு, மார்க், லூக், யோவான், இந்த 4 சுவிசேஷ புஸ்தகம். இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்துல மத்தேயு, மார்க், லூக் இந்த 3 மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா சினாப்டிக் காஸ்பல் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 4 சுவிசேஷ புஸ்தகம் சொல்லுவாங்க. இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டாங்கிறதா இன்னைக்குள்ள பார்த்து. அப்போ கிறிஸ்து ஏன் மத்தேயு, மார்க், லூக், யோவான் இந்த 4 சுவிசேஷமும் ஒரு நோக்கு சுவிசேஷங்கள் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரே மாதிரி தான் மத்தேயுல சொல்லப்பட்ட சம்பவம் மார்க்லயும் சொல்லப்பட்டிருக்கும், லூக்காலையும் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி ஒரே சம்பந்தம், ஒரு வகையான செய்தி 3 இதுலயுமே இருக்குது. ஏன்? உபாகமோடைய புஸ்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 1, 2, 3 சாட்சிகளோடு நிரூபிக்கிறதற்காக தேவன் என்ன செய்திருக்கிறாரா, அடுத்த புஸ்தகங்களை வைத்து அவர் எவிடன்ஸா வைத்து அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ஷூர் பண்ணியிருக்கிறாரு, ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு, எவிடன்ஸா வைத்திருக்கிறார். ஓகே, இப்போ இந்த 3 சுவிசேஷம் சொல்றோம் பாத்தீங்கன்னா, 3 மத்தேயு, மார்க், லூக் இந்த 3 சுவிசேஷத்திலையும் கிறிஸ்துவை எப்படி அவங்க பார்க்கறாங்க அப்படிங்கறதா இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேதாகமம் காரியம். இந்த 3 புஸ்தகத்திலையும் அதிகமா ஒரே மாதிரியான காரியங்கள் 3 புஸ்தகத்துல இருந்தாலும் ஃபேமஸான ஒரு டாபிக் அப்படின்னு சொன்னா என்ன டாபிக் நம்ம பார்ப்போம்? இன்னைக்கு பாட்டுல கூட பாடினா, குருடர்கள் கண்களை திறப்பவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் இந்த 3 புஸ்தகத்திலையும் தேவன் செய்த அற்புதத்துல ஒரு மிக 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 சிமிலாரிட்டியான ஒரு அற்புதங்கள்ல ஃபேமஸான அற்புதம் என்னன்னா, குருடர்களின் கண்களை திறந்தது. இன்றைக்கு நம்மளுடைய செய்திக்கு ஆதாரமா இந்த குருடர்களினுடைய கண்களை திறந்த விதமும், அதுல இருந்து கிறிஸ்து யார் அப்படிங்கிறதும், அது என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனமா இருக்குங்கிறது தான் நம்ம இன்றைய நாட்களில நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய வேதாகமத்தை மத்தேயுனுடைய புஸ்தகம் 27, 28, 29, 30. மத்தேயு 9வது அதிகாரம் 27 30வது வசனம் வர சத்தமா வாசிப்போம். இந்த மைக்கில் வாசித்தீங்கன்னா கூட கொஞ்சம் எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கும். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். மத்தேயு 9வது அதிகாரத்துல எல்லாம் வாசிச்சாச்சு, மீதி உள்ளவங்க கேட்டாச்சு. இப்போ எல்லாரும் ஒரு கருத்தை சொல்ல போறீங்க. தேவன் கண்ணை திறந்தார் அப்படிங்கிற கருத்தை தவிர மீதி ஒரு கருத்து சொல்லாமா? எல்லாரும் சொல்லாமா? சரி, யார் முதல் சொல்ல போறீங்க? விசுவாசம். ரைட், ஓகே. வேற? ஓகே, சரி கிளாப். இல்ல, ஒண்ணு வரும், சொல்லுங்க. கூப்பிட்டார்கள், எச்சரிக்கையாயிருங்கள்ட்டு உடனே. ஓகே, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த மத்தேயு யாருக்கு எழுதினார் அப்படின்னு சொன்னா, யூதர்களுக்காக எழுதினார். மத்தேயு யாருக்கு எழுதினார்னா, யூதருக்காக எழுதினார். யூதர்கள்ல ஒரு விதமான என்ன இருந்தது, இயேசு எப்படி பிறப்பாருன்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. இயேசு ராஜாதி ராஜாவாக பிறப்பார் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. அப்போ மத்தேயுனுடைய புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொன்னா, ராஜாதி ராஜாவாக
பார்க்கிற ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. ஓகே, அப்போ ராஜாதி ராஜாவாக பார்க்குது. ஓகே, ரெண்டாவது இங்க உள்ள சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு குருடன் என்ன செய்றாங்க, கண்ணு தெரியாத ஒரு குருட்டுத்தனமான காரியம். இப்போ இந்த கண் தெரியாத குருட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதாகமா இந்த முடிவு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு சொல்லுது, உங்களுடைய கண்கள், அழகா சொன்னாங்க, உங்களுடைய கண்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். சாத்தானவன் உங்களுடைய மன கண்களை என்ன செய்யறான்? குருடாக்கி இருக்கிறான். ஆனா அடுத்து சொல்லுது, நீங்க தடவியாவது என்ன செய்யுங்க, கண்டுபிடிச்சிருங்க. ஆக மொத்தம் என்ன சொல்லுது, உங்களுடைய கண் குருடா இருந்தாலும் நீங்க கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏன் இந்த கண் குருடா இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 3 வசனத்தை மட்டும் நம்ம பார்த்து செய்திக்குள்ளாக நம்ம செல்லலாம். எடுத்து வாசிங்க. செப்பனியானுடைய புஸ்தகம், செப்பனியா 1:17. செப்பனியா 1:17. போதும். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கண் என்ன செய்யப்படும்? குருடாயாகும். பாவம் செஞ்சோம்னா நம்மளுடைய கண் என்ன செய்யப்படும்? குருடாகும். எனக்கு கண்ணு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அல்ல, உங்களுக்கு தரிசனத்தை இழந்தீர்கள் என்ற அர்த்தம். நீங்க என்ன, ஆவிக்குரிய குருட்டு உங்களுக்கு என்ன செஞ்சது? ஆட்கொண்டு இருக்குன்னு அர்த்தம். ஆவிக்குரிய குருட்டு உங்களுக்கு ஆட்கொண்டு இருக்கிறது. ஏன் இந்த ஆவிக்குரிய குருட்டு தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னா, காரணம் மனுஷர்கள் பாவம் செய்து, அப்ப பாவம் செய்தோமானால் என்ன செய்யப்படணும்? குருடா இருக்கும். எத்தனை பேர் குருடா இப்ப இருக்கிறோம்? எத்தனை பேர் குருடா இருக்கிறோம்? ஓகே, அடுத்தது பார்ப்போம். மத்தேயுனுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 16, 17, 24, 26 இது மாதிரியான வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், மாயமானக்காரர்கள். இவங்க யாரா? 17 முதல் லைன்ல வாசிங்க. 17 முதல் லைன். மதிகேடரே. 24. ஓகே, 24, 26 ஃபுல்லா நீங்க அப்படியே வாசித்தீங்கன்னா பரிசேயரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கோம். இங்க எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மாயமான ஜனங்கள். மாயமான ஜனங்கள்னா எப்படி அப்படின்னா, இன்றைக்குள்ள காலகட்டத்துல சொல்லணும் அப்படின்னா, சபைக்கு வந்துருவோம், ஆனா சத்தியத்தை கேட்போம், கேட்டபடி நடக்க மாட்டோம். கேட்டபடி நடக்க மாட்டோம். சத்தியம் நல்லா இருந்துச்சு, ஆனா அத எங்களுடைய மனதுல உட்கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை என்ன செய்ய மாட்டோம்? பிராக்டிஸ், அனுபவமா மாற்றிக்கொள்ள மாட்டோம். வேதத்தை முழுமையாவே வாசிப்போம், ஆனா வேதத்தின்படி நடக்க மாட்டோம். இவங்க தான் மாயமான ஜனங்கள். இவங்களை பார்த்துதான் சொல்றாரு, நீங்க வெளியில வெள்ளடிக்கப்பட்டு வெள்ளவெள்ளேன்னு இருக்கக்கூடிய வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நீங்க வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை. பார்க்க பலபலன் தான் இருக்கிறீங்க, ஆவிக்குரிய ஜனங்களை தான் இருக்கிறீங்க, தேவனுடைய பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனாலும் நீங்க உள்ளாடி பாவத்தோட இருக்கிறீங்க, அசுத்தத்தோட இருக்கிறீங்க. தேவன் ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வருது, தேவனை குறித்து அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று எண்ணுகிறேன், ஆகினும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. பவுல் சொல்றாரு 10:2. அது அப்போஸ்தலர் ரோமரான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அழகா சொல்றாரு, அவங்களுக்கு தேவனை குறித்து வைராக்கியம் உண்டு என்று எழுதி, ஆயினும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்ல. இன்னைக்கு நம்மள தேவனை குறித்ததான வைராக்கியம் நமக்கு இருக்குதான், ஆனா அது அறிவுக்கேற்ற வைராக்கியமா இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்போ வசனம் என்ன சொல்லுது? முதலாவது, பாவம் எனக்குள் இருக்குமானால் நான் என்ன செஞ்சிருவேன்? குருடனாய் இருப்பேன். ரெண்டாவது, மாயமான காரியங்கள் ஜனங்களா நான் இருப்பேன், ஆனால் நான் என்ன செஞ்சிருவேன்? குருடனாய் இருப்பேன். ஓகே.
மூன்றாவது சொல்றாரு 2 பேதுரு 1வது அதிகாரம் 8-9 வசனங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் 8-9. யாரா? கனியற்றவர்களுமாய். அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. யாரா? கண் சொருகி போன குருடன். சும்மான் கூட குருடன் சொல்லல, கண் சொருகி போன குருடன். சிம்பிளா சொல்லணும்னா கனியற்ற வாழ்க்கை வாழக்கூடியவங்க, புரோஜனம் இல்லாதவங்க. தேவன் என்ன செய்றாரு? அழகா பாடுறோம்ல ஒரு பாட்டு, கனியற்று இருப்பதை கண்டு சபித்தார். அப்போ கனியற்ற வாழ்க்கையோடு இருக்கக்கூடியவங்க வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா குருடன் சொல்லுது. இப்போ இந்த குருடன் அப்படிங்கிற லிஸ்ட்ல 3 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று எப்படியா? பாவம். 3வது கனியற்றது. நடுவுல என்ன காரியம் பார்த்தோமா? மாயமான, தேவனை ஏமாற்றக்கூடிய வேலைன்னு வச்சுக்கோமே சிம்பிளா. சோ இப்படிப்பட்டவங்க யாரா? குருடர்னு சொல்லுது. இப்போ சொல்லுவோம், எந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா இல்லையா? இருப்போமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்ங்கிறதா இன்னைக்குள்ள செய்தி. இருப்போமானால் செய்தியை கவனிங்க. இல்ல அப்படின்னா தேவனுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து செய்தியை கவனிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இப்ப நம்ம வாசித்த வசனத்துல இந்த குருடர்கள் 27 இருந்து நம்ம எடுப்போம். இந்த குருடர்கள் என்ன செஞ்சாங்களா? பின் சென்று, வசனம் அப்படிதான் இருக்குது, அந்த வசனத்தை அப்படியே வச்சிருங்க. 29வது அதிகாரம் 27வது வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. மத்தேயு 9:27. என்ன செய்தாங்களா? பின் சென்று, அப்படிதான் வார்த்தை இருக்கு. அப்பனா அவங்க என்ன செய்தாங்க? பின்னாடியே போனாங்க. அப்படி என்னன்னு அர்த்தம்? பின்னாடியே போயிட்டு தாவீதின் குமாரனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன செஞ்சாங்க? தாவீதின் குமாரனே. 27வது வசனம், தாவீதின் குமாரனே. தாவீதின் குமாரனேன்னு ஏன் அவங்க சொன்னாங்க? தாவீதின் குமாரனே ஏன் சொன்னாங்க? சிம்பிளான கேள்வியே இவ்வளவு யோசிக்கிறீங்க. சினாப்டிக் காஸ்பல் கண்டிப்பா நீங்க மறுபடியும் வரணும். நீங்க தயவு செய்து ஃபுல்லா அட்டென்ட் பண்ணாம இருந்தாலும் ஒரு 2-3 கிளாஸ் கவனிங்க. அதுல தாவீதின் குமாரனே, மத்தேயுனுடைய புத்தகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா தாவீதினுடைய வம்ச வழியில தான் யார் வரா? கிறிஸ்து வராரு. இதே நீங்க லூக்காவுடைய புத்தகத்தை எடுத்தீங்கன்னா அப்படியே தாவீது வரைக்கும் வந்து திருப்பி அங்கிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் வரும். ஆனா அது மரியாளுடைய வம்சத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கோம். தாவீது வரைக்கும் ஒண்ணு, தாவீதுக்கு அப்புறம் 2ஆ பிரிஞ்சு சாலமோனுடைய வழியில வரக்கூடியவர் யோசேப்பு, இயேசுவின் தந்தை நத்தான் நினைக்கிறேன், அவருடைய வழியில வரக்கூடியவருங்க தான் யாரு? மேரி. இப்போ இந்த மேரியும் இந்த யோசேப்பும் திருமணம் பண்ணி அவங்களுக்கு வந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஓகே அப்படி பிறந்த ஒரு நபர் தான் கிறிஸ்து. அதனால நீங்க யோசேப்பின் வழியில எடுத்தாலும் மரியாளினுடைய வழியில எடுத்தாலும் தாவீதின் வம்சத்திலிருந்து வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. என்ன நம்பிக்கைனா, நம்மளுடைய நாட்டை எப்படி ஆட்சி பண்ணினார் தாவீது ராஜா, அதே மாதிரி அவருடைய வம்சத்திலிருந்து ஒரு ஆளு வருவாரு. அதனால அவர் என்ன செய்தாங்க? தாவீதின் குமாரனேன்னு சொன்னாங்க. இந்த தாவீதின் குமாரனே அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா மேசியான்னு அர்த்தம். மேசியா, மேசியானா யார் அப்படின்னா கிறிஸ்துன்னு அர்த்தம். இந்த மேசியா அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, மேசியாவுக்கு 3 வகையான டெஃபினிஷன்ஸ் இல்ல, ஒரே டெஃபினிஷன் 3 வார்த்தைகளை கொண்டு புரிந்து கொள்வதற்காக. மேசியா அப்படின்னு சொன்னா மேசியா எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா பாவிகளுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். மேசியா வசனம் அப்படிதான் சொல்லுது. மேசியா சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். 2வது பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கணும். 3வது மக்களை திருப்தி செய்கிறவராக இருக்கணும். 3 காரியம் மறந்துடவே கூடாது. மேசியானா 3 காரியம். இப்போ சொல்லுங்க, இவரு இங்க நம்ம வாசிக்கிறோம், கண்ணு தெரியாத குருடர்களுக்கு சுகத்தை கொடுத்தாரா? அப்போ அவர் மேசியா. அப்போ அவர்
மேசியா. ஊமையா இருந்தவர்களுக்கு சுகத்தை கொடுத்தாரா? அப்பனா அவர் மேசியா. ஸ்திரீ விபச்சாரத்துல கையும் களுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீ வரும் பொழுது அவ என்ன செய்யறாரு? அவளுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிறாரு. சகையுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிறாரு. அப்போ பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் யாருக்கு இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது. ஆகையினால் அவர் யாரு? மேசியா. அப்ப பாவத்தை மன்னிக்க கூடிய வல்லமை பொருந்தியவர் மேசியா. மூன்றாவது ஒண்ணு பார்த்தோம், 5 அப்பம் 2 மீன்ல போதுங்கிற அளவுக்கு திருப்தி அடைய வைத்து மீதி எடுத்தார். ஏன் மீதி வந்ததுங்கிற கேள்வி என்னைக்கு கேட்டாலும் அவர் மேசியான்னு சொல்லுவதற்கு சான்றாக அது என்ன செஞ்சது? மீதி எடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மேசியா அப்படின்னா தாவீதின் குமாரனுக்கு இன்னொரு வகையான பேரும் மேசியா தான். இப்போ இவங்க தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்டு என்ன செய்றாங்க? பின்னாடி போறாங்க, பின்னாடியே போறாங்க. இயேசு கிறிஸ்து நின்னாரா? நின்னாரா? நிக்கவே இல்லை. ஏங்க நிக்கல? ஏன் நிக்கல? ஏன்னா மத்தேயுனுடைய பார்வையில இயேசு கிறிஸ்து ராஜா. இயேசு கிறிஸ்து யாரு? ராஜா. ராஜாவை வழியில வச்சு நீங்க வேணா கூப்பிடலாம், ஆனா ராஜா நிக்க மாட்டாரு. ராஜா அவருடைய அரண்மனைக்கு போய் உக்காந்ததுக்கு அப்புறம் தான் பேசுவாரே தவிர வழியில பேச மாட்டாரு. அதுதான் மத்தேயு சொல்றாரு, இயேசு மேசியா நீங்க சொல்லக்கூடிய இந்த இயேசு ராஜாதி ராஜா. என்ன செய்ய மாட்டாரு? வழியில நின்னு பேச மாட்டாரு. ஆகையினால் இவங்க தாவீதின் குமாரனை கூட்டிக்கிட்டு பின்னாடியே சென்றாங்க, கூப்பிட்டுக்கிட்டே போனாங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லிக்கிட்டு பின்னாடியே போனாங்க. ஆனா அவரு நேரா போனாரு. வசனம், அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு 28 வாசிங்க. வாசிக்க வேணாம், 28 டிஸ்பிளே பண்ணுங்க. வசனம் சொல்லுது, அவர் வீட்டுக்கு வந்த பின்பு. இப்போ எங்க வந்துட்டாரு? வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, அரண்மனைக்கே ஒரு ராஜா வந்து அரண்மனைக்கே போயாச்சு. போன உடனே நம்ம நேர அரண்மனைக்கு போய் ராஜா எனக்கு சுகத்தை தாங்க, என்னோட தேவை இது, இது என்னோட கோரிக்கைன்னு சொல்லி பேசிட முடியுமா? பேசிட முடியுமா? அரண்மனைக்கு உள்ளாடி நீங்க போனாலும் என்ன செய்யணும்? ராஜா உங்ககிட்ட பேசுற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். கரெக்ட் தானே? சரி நானே? அப்போ இங்கேயும் அதே தான் நடக்குது. இவங்க உள்ளாடி போனாலும் அமைதியா நிக்கிறாங்க. ஏன்? ஏன்னா ராஜாவினுடைய வீட்டுல இப்ப இருக்கிறாங்க. அவங்க ராஜாவினுடைய அரண்மனையில இருக்கிறாங்க. இப்போ இவங்க பேச முடியாது. ராஜா கேட்டாதான் இவங்க சொல்ல ஆரம்பிக்க முடியும். இவங்க மனுவா இருந்தாலுமே ராஜா கேட்டாதான் சொல்ல முடியும். ராஜா கேட்காம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் குருடரை, அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இப்போ ராஜா தாங்க பேசுறாரு, ராஜா தான் பேசுறாரு. இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? ரைட். இப்ப கேள்வி கேட்டாச்சு, நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் ராஜாவா தான் பாக்குறாரு, மத்தேயு ராஜாவா பாக்குறாரு. அதனால எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, எனக்கு செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறையா? விசுவாசிக்கிறார். விசுவாசிக்கிறார். விசுவாசித்த உடனே அவர் என்ன செய்யறாரு? சுகத்தை கொடுக்கிறார். ரைட். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ராஜாவின் வீட்டுக்கு நீங்க வந்தா தான் உங்களுக்கு சுகம். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வழியில ராஜாவை கூப்பிட்டுட்டேங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சுகம் கிடைக்காதுங்க. உங்களுக்கு சுகம் வேணும்னா நீங்க ராஜாவினுடைய வீட்டுக்கு வரணும். ராஜாவினுடைய வீட்டுக்கு வந்தா தான் உங்களோட தேவை என்ன செய்யப்படும்? நிறைவேறும். உங்களோட ஜெபம் கேட்கப்படும். உங்களுடைய சுகம் வரும். இந்த ராஜாவின் வீடுன்னு நான் எதை சொல்றேன் தெரியுமா? ராஜா வாழ்றாரு இல்ல, அதுதாங்க ராஜா வீடு, அரண்மனைங்க. இப்போ சொல்லுங்க, ராஜா இங்க வாழ்றாரா? ராஜா இங்க இருக்கிறாரா? ராஜா இங்க இருப்பாரானால் இது ராஜாவினுடைய வீடு. ஹல்லேலூயா. இது என்னவா? ராஜாவினுடைய வீடு. இந்த வீட்டுக்கு நீங்க வந்தா உங்களுக்கு சுகம். இந்த வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா சுகம். ஹல்லேலூயா,
ரெண்டாவது, இந்த வீட்டுக்கு வந்துட்டு நீங்களா பேச ஆரம்பிச்சிட முடியாது. அதான் வசனம் சொல்லுது, துணிகரமா நீங்க என்ன செஞ்சிட முடியாது, பேசிடக்கூடாது. சபையில வந்தோன்னா பக்தியா இருக்கணுமே தவிர துணிகரமான பேச்சு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா ராஜா இங்க இருந்திருக்கிறார், ராஜா இங்க இருக்கிறார். மூன்றாவது, ஒரு அரண்மனையில ராஜா போய் உக்காந்ததுக்கு அப்புறம் சேவகர்கள் காவலாளிகள்லாம் வருவாங்களா, இல்ல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ராஜா வருவாரா? யார் முத வருவா, யார் ரெண்டாவது வருவா? முத சேவகர் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொன்னா முத யாருதான் வரணும்? யாருதான் வரணும்? நம்ம தான் வரணும். நம்ம இங்க வந்துதான் ராஜாவை வாழ்க, ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை வரவேற்கணுங்க. நம்ம செய்யறோமா? நம்ம செஞ்சு ராஜாவை வரவேற்று காத்திருந்து மனுவை கொடுப்போமானால் நிச்சயம் நம்மளுடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனப்பட்ட உங்களுக்கு தேவன் ஒரு சுகத்தை கொடுக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மத்தேயு சொல்றாரு, இவர் யார்? ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் கேட்கிறாரு, ஏங்க அவரை விசுவாசித்தனால சுகத்தை கொடுத்தாரு, இவர் மெஸ்ஸியா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, சுகத்தை கொடுக்க எனக்கு அவரால முடியும், எனக்கு சுகத்தை கொடுக்க தெரிஞ்சுதான் இவங்க என்ன செய்றாங்க, பின்னாடியே போறாங்க. ஆனா பின்னாடியே போனதுக்கு அப்புறமும் அவர் கேட்கிறாரு, நீ இத செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்ததுனாலே நானே சுவாமி நான் உம்மை பின்பற்றி வந்தேன், விசுவாசத்தினாலே நானே பின்பற்றி வந்தேன். ஆனா தேவன் என்ன செய்றாரு, சும்மானே கேட்கல, இதை எனக்கு செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறாயா அப்படி கேட்கல, இத செய்ய முடியும்னு சொல்லி எனக்கு வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறாயா? அப்போ ராஜாவின் வல்லமை மேல நம்ம என்ன செய்யப்படணும், விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நம்மளோட விசுவாசம் எங்க இருக்கணும், ராஜாவின் வல்லமை மேல இருக்கணும். அதனால தாங்க நம்ம பாடுறோம், அவர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில இயேசுவா, இன்று மத்தேயு கண்ட இயேசுவா உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னவா பாக்குறீங்க? ராஜாதி ராஜாவா பாக்குறீங்களா? உங்களுடைய ராஜாதி ராஜாவா நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா தேவன் சொல்றாரு, நீ என் வீட்டுக்கு வா, உனக்கு நான் சுகத்தை தரேன்ட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே மாதிரியான இன்னும் ஒரு சம்பவம் நம்ம லூக்காவினுடைய புஸ்தகத்துல பார்க்க முடியும். லூக்கா 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை நம்ம வாசிப்போம். ம் 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 எக்ஸ்கியூஸ் மீ, லூக்கா 8 நீங்க எடுத்து டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. மார்க் 8:22, மார்க் 8:22 26. ஓ சாரி, என்னுடைய மிஸ்டேக். ஓகே, மார்க் 8:22 சத்தமா. ம் 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 போதும். இங்க நம்ம இங்க வருவோம். இப்போ இந்த மார்க்கு யாருக்கு எழுதுறாரு? ரோமருக்கு எழுதுறாரு. மார்க் யாருக்கு எழுதுறாரு? ரோமருக்கு எழுதுறாரு. ரோமர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு இதுக்கும் தெய்வத்தை வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ என்ன செய்ய முடியாது, இவரு மார்க் போய் எப்பா எங்ககிட்ட ஒரு தெய்வம் இருக்குது, அவர் பேர் இயேசுன்னு சொன்னா ஓகே தேங்க்யூ, உங்க தெய்வத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க தேங்க்யூ, அவர் நாங்க 11வது தெய்வமா நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. சரிதானே?
அப்போ அவங்களிடத்துல எப்படி பேசுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய கையாண்ட யுக்தி என்ன அப்படின்னா, எங்க கிட்ட ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவர் இயேசு கிறிஸ்து, அவர் மேசியா. ஆனா அவரு உங்க மற்ற தேவர்களை போல அல்ல, அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து மனுஷனோடு சஞ்சரித்து மனுஷனுக்காக மரித்தார். அதனால அவர் யார்? மனுஷகுமாரன் எனப்பட்டார். அப்போ இந்த மார்க்கு எப்படி பார்க்கிறார்னா, இயேசுவ மனுஷகுமாரனாய் பார்க்கிறார், நம்மை போல ஒரு மனுஷனாய் பார்க்கிறார், அல்லது வேலைக்காரனை போல ஒரு அடிமை போல பார்க்கிறார். அதான் அர்த்தம். ஏன் இத அடிமை வேலைக்காரன்னா, அவர் ராஜாதி ராஜாவா இருந்தவரு பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி அடிமையின் ரூபம் எடுத்து அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனாலதான் அடிமைன்னு சொன்னோம். அதனாலதான் அடிமையின் ரூபம். ஓகே, இந்த இயேசு யாரா? மனுஷகுமாரனாய் அவர் பார்க்கிறார். யாரு? மார்க் மனுஷகுமாரனாய் பார்க்கிறார். ஓகே, அவர் மனுஷகுமாரனாய் வாழ்ந்த நாட்கள்ல இவர் இப்ப எங்க வராரா? பெத்சாயிதாங்கிற ஒரு இடத்துக்கு வர. இந்த பெத்சாயிதா அப்படிங்கிறது எங்க இருக்கு? புறஜாதியுடைய இடம். இது யூதர்களுடைய இடம் அல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து யாரு? ஒரு யூதர். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு யூதரா இருக்கிற இவரு இப்ப பெத்சாயிதாவுக்கு வராரு. பெத்சாயிதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிட்டி ஆஃப் நெட், வலைகளின் நகரம்னு அர்த்தம். அங்க வலை மாதிரி. வலைனா என்ன அர்த்தம்? போனா சிக்கிக்குவீங்க, போனா சிக்கிருப்பீங்க. சிக்கின ஆட்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பெத்சாயிதா. ஆனா இந்த பெத்சாயிதா குறித்து இயேசு ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு. எப்படி பேசியிருக்கிறாருன்னா, பெத்சாயிதாவுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கிறாரு. வாசிங்க, மத்தேயு 11வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 11:21. போதும். பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. ஏன் பெத்சாயிதாக்கு ஐயோன்னு சொன்னாரு? மனம் திரும்பாத ஒரு ஜனம் எங்க இருக்குதா? பெத்சாயிதால இருக்கா. அவங்க வலையில சிக்கி கொண்டது போல இந்த பெத்சாயிதா இந்த பாவத்துல சிக்கி கொண்டவர்கள். இவங்களை என்ன செய்ய முடியாது? அவங்கள சுலபத்துல அவங்க வெளியே வர முடியாது. இப்படிப்பட்ட இடத்துக்கு தான் இப்ப யார் வரா? இயேசு மனுஷகுமாரனாகிய இயேசு வரார். வந்து இந்த பெத்சாயிதா கிட்ட என்ன செய்யறாரு? பாக்குறாரு. அப்ப 23வது வசனம் வாசிங்க. 22, 23 டிஸ்பிளே பண்ணுங்க அப்படியே. ஓகே, நீங்க அந்த மார்க் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மார்க் 8:23 வாசிக்கும் போது, இந்த பெத்சாயிதால அவர் வந்தாச்சு. வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு? அவர் குருடர்களுடைய கையை பிடித்து, இப்போ என்ன செஞ்சிட்டாரு? நிக்கல. நல்லா பாத்துக்கணும், மத்தையில என்ன செய்யல, அவரு நிக்கல, ராஜாவா இருந்தாரு. அதனால அவர் போயிட்டாரு. இப்போ மார்க் எழுதும் போது என்ன சொல்றாரு? அவர் என்ன செய்தாரா? நிக்கிறாரு. நின்னு கைய பிடிக்கிறாரு. ஏன் கைய பிடிக்கிறாரு அப்படின்னா, உங்க பாணியில சொன்னா அவர் நர்ஸ் மாதிரி. என்ன செய்யறாரு? நர்ஸ் மாதிரி. அசுத்தமான இந்த மனுஷனை இப்ப என்ன செய்யறாரா? நின்னது மட்டுமல்ல, அவரு தொட்டு, 22வது வசனத்துல அழகா சொல்லியிருக்கோம், தொட்டு. 23வது வசனத்துல கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே. நல்லா வாசித்தீங்கன்னா, அந்த குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து. ஏங்க வெளியில கொண்டு வந்தாரு? ஏன் வெளியில கொண்டு வந்தாரு? ஏன்னா பெத்சாயிதாங்கிறது சபிக்கப்பட்ட இடம், மனம் திரும்பாத ஜனங்கள் இருந்த ஒரு இடம் பெத்சாயிதா. இது வலை போல சிக்கி இருந்தாங்க. நீ இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன கிடையாது? சுகம் கிடையாதுப்பா. உனக்கு குருட்டு ஏன் வந்ததுனாவே இந்த பாவத்தினால தான் வந்துச்சு. அதனால நீ அங்க இருந்துட்டு சுகத்தை நீ என்ன செய்யாத?
கேட்காத, சுகம் கிடைக்காது, வெளியில வா அப்படின்னு சொல்லி கையா என்ன செஞ்ச பிடிச்சி கிராமத்துக்கு வெளியே வந்தாரு. சரி, இவர் இங்க வந்தார்ல, பெத்சாய்தாக்கு வந்தார்ல, வந்தவரு வேற ஏதாவது பார்த்தாரா இல்ல பேசினாரா? வசனத்தை நல்லா வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா 8:22 27 இந்த 2 வசனத்தை வாசித்தீங்கன்னா ஆரம்பமும் முடிவும் இருக்கும். அவர் என்ன செஞ்சாரு? நேரா வந்தாரு, இவனைத்தான் பார்த்தாரு, அற்புதத்தை கொடுத்தாரு. 27வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, மார்க் 8:27 வாசித்தீங்கன்னா அதை விட்டு அவர் என்ன செஞ்சாச்சு? அடுத்தது பெய்யாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உன்னை குறித்து, தனிப்பட்ட நபராகிய உன்னை குறித்து அவர் ஒரு கருசனை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு? தேவன் 10ஓட 1 11 நான் பார்க்கல, என்ன தனியா பாக்குறாருங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் அவரு என்ன செய்யறாரு? இந்த ஒரு நபருக்காக என்ன செய்யப்படணும்? நான் இந்த ரூட்டை எடுக்கிறேன்னு வந்தாருங்க. இது அவருக்கு புதுசு அல்ல. யாருமே போகாத ரூட்டை தேர்ந்தெடுத்து சமாரியா ஸ்திரிய, அந்த ஒரு ஸ்திரீக்காக ரூட்டை மாத்தி சமாரியா ஸ்திரியோட பேசிக்கிட்டு அப்படியே போறாரு. அதே மாதிரிதான் இங்க பெத்சாய்தாவுக்கு வராரு, இந்த ஒரு நபரை பார்க்கிறதுக்காக. ஹல்லேலூயா. அப்படின்னா தேவன் உங்களை குறித்து தனிப்பட்ட முறையில தேவன் உங்களை சந்திக்க விரும்புறாருங்க. ஹல்லேலூயா. ஓகே, வந்தாரு. இப்போ அவனை என்ன செஞ்சாரு? கூட்டிகிட்டு வந்தாரு. இவன் யாருங்க? இவன் பெத்சாய்தா ஊரை சார்ந்தவனா? இவன் பெத்சாய்தா ஊரை சார்ந்தவனா? இல்ல. ஏன்? ஏன் அத முடிவுல சொல்றாரு. சுகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, நீ இப்ப என்ன செய்ய? இனி கிராமத்துள்ளாடி போகாத, உன் வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. புரியுதுனா? சரிதானா? நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா 26 வாசிங்க அப்படியே. கிராமத்தில் பிரவேசியாமலும் சொல்லாமலும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அந்த ஊர் இல்ல, நம்மளும் சரிங்க, நம்மளும் சரி வீட்டை விட்டு பெத்சாய்தால வந்து சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டை விட்டு, ராஜாவின் வீட்டை விட்டு நம்ம இப்ப எங்க வந்து சிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? பெத்சாய்தால வந்து சிக்கிட்டு இருக்கோம். தேவன் சொல்றாரு, உனக்கு சுகத்தான் கொடுக்கிறான், அது ஒண்ணும் பெருசு இல்ல. நீ என்ன செய்ய? வெளியே வா. இந்த பெத்சாய்தா விட்டு நீ வெளியில வா. வெளியில வந்தேனாவே உனக்கு சுகம் கிடைக்கும்பா. நீ வந்தேனாவே சுகம்தான். ஏன்னா நீனே குருட்டுத்தனமான பாவத்துக்குள்ளாக மாயமான ஜனமா நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. அந்த பெத்சாய்தா விட்டு நீ வெளியில வாங்குற. வெளியில வந்து அவனை தொட்டு அவனை என்ன செய்யறாரு? அழைத்து அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அதுல ஒரு வார்த்தை இருக்கும், உமிழ்ந்து. இந்த உமிழ்ந்து அப்படிங்கிறதுக்கு சரியான இது என்னன்னா, அப்படிங்கிறது அல்லங்க. அது அல்ல, அது அல்ல. அந்த உமிழ்ந்து அல்ல. இந்த இடத்துல வரக்கூடியது அது அல்ல. இந்த இடத்துல நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு இப்படி இப்படி பண்ணுவோம் பாத்தீங்களா? துப்புப்பா, இந்த இதுங்க, வேற ஒண்ணு இல்ல. அவரு ஏன் துப்புனாரு தெரியுமா? ஏன் துப்புனாரு அவரு? இந்த துப்புதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ போன வாரம் பார்த்தோம், மிரியாம், மோசே, ஆரோன் இவங்க 3 பேரும் இப்ப என்ன செஞ்சாங்க? சண்டை போட்டாங்க. தேவன் நீங்க நேரா எங்க வந்துருங்க? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னாரு. அவங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வந்தாங்க. தேவன் கோபப்பட்டாரு, போனாரு. போகும்போது யாருக்கு வெண்குஷ்டம் வந்துச்சு? மிரியாமுக்கு வந்துச்சு, மோசையோட சகோதரிக்கு வந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா, உன்னுடைய தகப்பன் உன்ன துப்பி வெளியே, அவங்க இருக்கிற இடத்துக்கு வெளியே. அப்ப துப்புதல் அப்படிங்கிறது என்னன்னா அசிங்கம். துப்புதல்னா அசிங்கம், தீட்டு, கண்டித்து, இதுதாங்க அர்த்தம் துப்புதலுக்கு. இப்ப அவரு துப்புனாரு. எதுக்கு பார்த்து துப்புனாரு? அவனை பார்த்து துப்பல, அவனிடத்தில் காணப்பட்ட பெத்சாய்தாவின் அனுபவம் இருந்துச்சு பாத்தீங்களா? பாவத்தோட அனுபவம் இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த பாவத்தை தான் அவர் கண்டித்தாரு. அந்த பாவத்தை தான் என்ன செஞ்சாரு?
கண்டித்தாரு. கண்டித்து அவனுக்கு என்ன செஞ்சாரு? சுகத்தை கொடுத்தார். அப்ப லூக்காவின் பார்க்கும் பொழுது லூக்கா ராஜாதி ராஜாவா, ராஜானா நிக்காம போவாரு. ஆனா இங்க நின்னு அவனை தொட்டு அவனை அழைத்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தா இயேசுவை இந்த மார்க் யாராவாக பார்க்கிறான்னு சொன்னா மனுஷகுமாரனாய் பார்க்கிறார். இப்போ மனுஷகுமாரனாய் பார்த்த கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நீ பெத்சாய்தா விட்டு வெளியில வா. நீ என்ன செய்? பெத்சாய்தா விட்டு வெளியில வா. வெளியில வந்தேன்னா உன்னுடைய ஆவிக்குரிய குருட்டு என்ன செய்யும்? இன்றைக்கு மாறும். இன்றைக்கு மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பெத்சாய்தா அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடாத ஒரு காரியம். பெத்சாய்தா இத குறித்து இன்னும் அநேக வசனங்கள் சொல்லலாம். ஆனா நம்ம அடுத்த டாபிக்கு போகணுமா? அடுத்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் மூன்றாவதாக லூக்காவினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 35 43 வசனம் வரைய நம்ம வாஸ்தவம் அப்படின்னு சொன்னா, இங்க லூக்கா ஒரு ஆளை குறித்து பேசுறாரு. இவருக்கும் கண்ணு தெரியாதவர் தான். இவர் பேர் என்னது? பர்த்திமேயு. இவர் பேரு பர்த்திமேயு. யாருங்க பர்த்திமேயு? இவரோட அப்பா பேர் என்ன? தீமேயு. இவன் பேரு பர். அதனால இவனோட பேரு என்னது? பர்த்திமேயு. அவ்வளவுதான். இவரோட பேரு அப்பா பேரோட சேர்ந்து வருது. நம்ம சொல்றோம்ல சதீஷ், சதீஷ் செல்வராஜ். செல்வராஜ்ங்கிறது என் பேர் அல்லது எங்க அப்பா பேரு. ஆனா ஐடியில எல்லாத்துலயுமே எப்படி வருது? தகப்பன் பேர் சேர்ந்து வர்றதுன்னா அது மாதிரி இவனுடைய பேர் பர். இவனுடைய அப்பா பேரு தீமேயு. அப்ப பர்த்திமேயு இவனோட பேரா மாறுது. ஓகே, இந்த பர்த்திமேயு அப்படின்னா யாரு? நிச்சயம் இவன் ஒரு யூதன் அல்ல. யாரு? இவன் ஒரு யூதன் அல்ல. எதை வச்சு சொல்றான்? இந்த பர்த்திமேயு அப்படிங்கிற அந்த பேரு யூத பேர் அல்ல, இது கிரேக்க பேரு. இது கிரேக்க பேரு இந்த பர்த்திமேயுன்ட்டு. ஓகே, இந்த பர்த்திமேயு பாக்குறோம். இந்த பர்த்திமேயு வந்து பிறவி குருடனா? இந்த பர்த்திமேயு பிறவி குருடனா இருந்தானா? என்னங்க எல்லாம் வாசிருவோம். அப்போ வாசிங்க 35 இருந்து. சொன்னாரா? போதும், ஃபுல்லா வாஸ்தாச்சு. பிறவி குருடனா பிறவி குருடன் இல்லையா? இதுதான் கேள்வி. ஓகே, போன ஒரு இது வாஸ்தம், மத்த மார்க்ல ஒண்ணு வாஸ்தம். அவன் பிறவி குருடனா இல்லையா? அவன் பிறவி குருடன் இல்ல. அவன் பிறவி குருடன் இல்ல. ஏன்? கண்ணு வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான்? நான் வந்து ஜனங்களை எப்படி பாக்குறான்? மரங்களை போல பாக்குறான். அப்பனா அவனுக்கு இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கு? மரம் எப்படி, மனுஷன் எப்படின்னு தெரியுது அவனுக்கு. சரிதானா? சோ அவன் வந்து பிறவி குருடன் அல்ல. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவன் கண் இழக்கப்பட்டவனாக, பார்வை இழக்கப்பட்டவனாக அவன் என்ன செஞ்சிருக்கான்? இருக்கிறான். நம்மள போல நல்லாதான் ரசிக்கப்பட்ட இடையில ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. ஓகே, ஆனா இவன் யாரு? பிறவி குருடன். இவன் யாரு? பிறவி குருடன். இவனுக்கு சுத்தமா கண்ணு என்ன செய்யல? இல்ல. பிறவி குருடன் இவன். பிறவி குருடன். அவன் பிறவி குருடன் கிடையாது. ஆனா இவன் பிறவி குருடன். ஆனா இவனுக்கு இன்னொரு ஒரு ஹாபிட் இருந்துச்சு. என்ன ஹாபிட்னா, கண்ணு தெரியாதனால ஏதாவது கொஞ்சம் சத்தம் கேட்டாவே பக்கத்துல கூப்பிட்டு என்ன நடக்குது, ஏன் சத்தம், ஏன் திடீர்னு ஒரே ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போறாங்க, என்ன என்ன நடக்குது சொல்லுங்க
சொல்லுங்க, விசாரிக்கிறது. யார் இவன்? குருடன் தான், ஆனா விசாரிக்க கூடியவன். இப்ப அவன் திடீர்னு ஒரு சத்தத்தை பார்க்கறான். மக்கள் கூட்டம் சத்தம் அலம்போது உடனே கேட்கிறான், என்ன சத்தம்? இது ஒண்ணு இல்லையா, ஒரு மேசியாங்கிற ஒரு போறாரு. மேசியா, ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு நல்ல அந்த ஞாபக சக்தி காதும் இருக்கும் பாத்தீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அவரெல்லாம் கண்ணெல்லாம் எல்லாத்துக்கும் பார்வை கொடுக்கிறாராமா, குஷ்டத்தெல்லாம் போக்குறாராமா, நடக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்யறாரு. அவரா? ஆமாயா, ஆமா அவரு தான். அவரா? அப்ப எனக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு சுகம் எனக்கு வேணும். இப்ப முடிவு பண்ணிட்டாரு, என்ன வேணும்? எனக்கு சுகம் வேணும். ஆனா இந்த சுகம் வேணும்னு உள்ளத்துல வந்துருச்சு வாஞ்ச. இந்த வாஞ்ச என்ன செஞ்சது? கத்த சொல்லுது, இப்போ சத்தம் போட சொல்லுது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, முன்வரிசையில போனவங்க என்ன செஞ்சாங்களா? இவனா அதட்டினார்கள். என்ன செஞ்சாங்க? அதட்டினார்கள். நீங்க என்ன செய்யக்கூடாது? கத்தாத கத்தாத அப்படின்ட்டு. அமைதியா இருந்தானா? அமைதியா இருந்தானா? இல்லைங்க, அமைதியா இல்ல. அதிகமாய் அதிகமாய் நீ இதுதான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, இதுதான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, என்னுடைய வாய்ப்பு. இன்னைக்கு இந்த ரட்சகரை நானே விட்டுட்டேனா என் வாழ்க்கையில இனி நான் என்ன செய்ய முடியாது, கண் எனக்கு பார்வை வராது. நீ அதட்டுனா நான் இன்னும் சத்தம் போடுவேன். ரெண்டாவது அவன் யோசிக்கிறான், பெரிய கூட்டமா இருக்குது, நான் அந்த கூட்டமே கயாமையான கத்திக்கிட்டு போறாங்களே, நான் கூப்பிட்டா அவருக்கு கேக்குமா? கேட்காது இல்ல, அப்புறம் நான் ஏன் கூப்பிடணும்? இப்படி அவனோட மனநிலை இருந்துச்சா? நம்மள இருக்குது இல்ல, நம்மள இருக்குது இல்ல. நான் கேட்டேன், அவரு தரல, நீ எத்தனை தடவை தான் கேட்கறது, எப்ப தராரோ தரட்டும், நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா அவன் அப்படி இல்லைங்க. இன்றைக்கே ரட்சிப்பினால், இன்னைக்குதான் எனக்கு என்ன செய்யப்படுது? ரட்சிப்பினால். இந்த நாளை நான் என்ன செஞ்சிட மாட்டேன், இந்த வாய்ப்பை நான் விட்டுற மாட்டேன்னு சொல்லி சத்தமா யார் என்ன கூப்பிட்டாலும் சரி, யார் என்ன அதட்டினாலும் சரி, அவருக்கு கேக்குதாங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. நான் கூப்பிடுவேன், நான் கத்துவேன், அவரு கேட்கிற வரைக்கும் கத்துவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரேக்கர்களுடைய பழக்கம் இது. யாரு இந்த கிரேக்கர்கள்? இயேசு எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு ரட்சகரா பார்த்தாங்க, ஒரு ரட்சகரா பார்த்தாங்க. இவர் கூப்பிடுறாரு, கூப்பிட்ட உடனே போயிட்டு இருந்த இயேசு என்ன செஞ்சாரா? என்ன செய்தார்? நின்றார். நல்லா பார்த்துக்கோங்க. கூப்பிட போய்கிட்டே இருந்தார்னா அவர் ராஜாதே ராஜா. கூப்பிட்ட உடனே நின்னு அவர் குருடன் நோக்கி பக்கத்துல வந்தார்னா அவர் மனுஷகுமாரன். ஆனா கூப்பிட்ட உடனே நின்னு அவனை கொண்டு வாங்க, அழகா சொல்லுவாரு, அவனை கொண்டு வாங்க. நான் என்ன செய்யறேன்? சுகத்தை கொடுக்க நான் ரெடி, அவனை கொண்டு வாங்க. இப்ப யார் கொண்டு வரப்பட்டா? நிச்சயம் அந்த வழியில அவன் ஒருத்தன் தான் குருடனா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? நல்லா பாத்துக்கோங்க. குருடன், கண்ணு தெரியாதவங்க எங்க போனாலும் 3-4 பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. 3-4 பேர் கையை பிடிச்சிட்டே போவாங்க. அப்படின்னா அங்க அவன் மட்டும் இருந்திருக்க மாட்டான், ஆனா அவன் மட்டும் தான் கூப்பிட்டான். இப்போ தேவன் சொல்றாரு சபைக்கு, நீ கூப்பிட்டேனா நான் வருவேன், நீ கூப்பிட்டேனா நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். நீ கூப்பிடு, நீ கூப்பிட்டேனா உன்னுடைய குறை இன்றைக்கு நிறைவாகும். ஹல்லேலூயா. அப்போ வாய் விட்டு நீங்க என்ன செய்யணும்? தேவனோட சமூகத்துல கூப்பிடணுங்க. கூப்பிட்டா இன்றைக்கு ரட்சக உங்களை ரட்சிக்கும்படியாக என்ன செய்வாரு? அவர் நின்று உங்களை சந்திக்க அவர் ரெடியா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் லூக்காவுடைய புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய ரட்சக எனக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? நான் இன்னைக்கு கூப்பிடணும். இந்த வாய்ப்பை நான் என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த வாரம் முழுதும் எனக்கு என்ன பலன்? என்ன பலன்? ராஜா வந்திருக்கிறாருங்க, ராஜாவின் பலன் வேணும். அல்லேலூயா. மனுஷகுமாரனுடைய பலன் எனக்கு வேணும், ரட்சகருடைய பலன் வேணும். இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன். எத்தனை பேர் இந்த வாய்ப்பை விடாம உபயோகப்படுத்துறீங்க? எழுந்திருப்போமா? எழுந்திருப்போமா?